ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடரான ஆரவல்லி வடமேற்கு இந்தியாவின் நீர் ஆதாரமாகவும் தார் பாலைவனம் பரவாமல் தடுக்கும் அரணாகவும் விளங்குகிறது. ஆனால் அந்த மலைத்தொடரை வரையறுக்க கொண்டுவரப்பட்டுள்ள புதிய விதிமுறையானது அதன் அழிவுக்கே வழிவகுக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. சமீபத்தில் ஆரவல்லி மலைத்தொடர்கள் குறித்த மத்திய அரசு ஒரு விதியை வரையறுத்தது. அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. புதிய வரையறையின்படி ஆரவல்லி மலைத்தொடரை சுற்றியுள்ள நிலப்பரப்பிலிருந்து 100 மீட்டர் உயரத்துக்கு மேல் இருக்கும் குன்றுகள் மட்டுமே இனி ஆரவல்லி மலைத்தொடர் என்று கணக்கிடப்படும். நீண்ட காலமாக நிலவி வந்த நில பயன்பாடு மற்றும் சுரங்க தொழில் தொடர்பான குழப்பங்களை தீர்க்கவே இந்த தெளிவான வரையறை கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆரவல்லி மலைகள் டெல்லி, குருகிராம், ஃபரிதாபாத் மற்றும் ராஜஸ்தான் நகரங்களுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமாகவும் விளங்குகின்றன. 100 மீட்டருக்கு குறைவாக இருக்கும் பாறை பகுதிகளும் நீர் செறிவூட்டுதலுக்கு மிக அவசியம். அவற்றை மலைப்பட்டியலிருந்து நீக்குவது நிலத்தடி நீர் மட்டத்தை பாதாளத்திற்கு தள்ளிவிடும் என்று அவர்கள் கூறுகின்றனர். மேலும் தார் பாலைவனத்தின் புழுதி புயல் டெல்லி மற்றும் கங்கை சமவெளியை நோக்கி வராமல் தடுப்பது இந்த ஆரவல்லி மலைத்தொடர்தான். சிறிய குன்றுகளை அழித்தால் பாலைவனமாவது வேகமாக பரவும் அபாயம் இருப்பதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து வில்லேந்து ஜா என்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர் கூறுகையில், ஆரவல்லி என்பது வெறும் கற்களின் குவியல் அல்ல, அது ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு ஆகும். மலையின் உயரத்தை குறைத்து மதிப்பிடுவதன் மூலம் அந்த பகுதிகளை சுரங்க தொழிலுக்கும் ரியல் எஸ்டேட் கட்டிடங்களுக்கும் திறந்துவிட வழிவகை செய்யப்படுகிறது என்று அவர் விமர்சித்தார். ஏற்கனவே டெல்லியில் காற்று மாசு அதிகமாக உள்ள நிலையில் ஆரவல்லி மலைகள் அழிக்கப்பட்டால் புழுதி மற்றும் வெப்பம் அதிகரித்து வட இந்தியாவே வாழ தகுதியற்ற இடமாக மாறும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே 100 மீட்டர் விதியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.